நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8ஆம் மாதத்தினுடைய துவக்கத்துல தேவன் தம்முடைய ஜனத்தோடு இடைப்பட்டு பேசுகிறார். அவர் சொல்லுகிறாரு, இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் இந்த 8ஆம் மாதத்துல இதை எப்படி சந்திக்க போகிறோம், யார் நமக்கு செய்ய போகிறார், இதை எப்படி நாம பார்த்து கொள்ள போகிறோம் என்ற கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தெய்வம் நமக்கு இந்த காலவேளை வாக்கு செய்கிறார், யெகோவா ஈரே இந்த 8ஆம் மாதத்துல எல்லாவற்றையும் நம் தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க இந்த 8ஆம் மாதத்துல, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. இந்த வார்த்தையை சொல்ல 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 இந்த வார்த்தையை நம்ம வாயில வர 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 நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகள், நம்முடைய போராட்டங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம இந்த 8ஆம் மாதத்துல நாம் நினைச்சிருக்கோம், இதை நான் எப்படி சந்திக்க போறேன், இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இதை எப்படி நான் கையாள போறேன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது இல்ல. எல்லாருக்குள்ளுமே எல்லாமே கேள்விதான். இந்த 8ஆம் மாதத்துல யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள எத்தனை கேள்வி இருக்குது, இதை எப்படி சந்திக்க போகிறோம் இல்லையா. சில கேட்பீங்க, நீங்க சொல்லுவீங்க, அந்த அம்மா பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன், அதுவும் போயிடுச்சு. அந்த ஐயா பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன், அதுவும் கைவிட்டாரு. இனி யார் இதை பார்த்து கொள்றது? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள, தடுமாற்றங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த கால வேலை ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருமே நம்ம பார்த்து கொள்ளனாலும், யாருமே நமக்கு எதுவுமே செய்யலனாலும், நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்போது நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய கண்கள் என்னால நோக்கமா இருக்கிறது. அவருடைய தேவைகளை, அவருடைய குறைவுகளை, அவருடைய போராட்டங்களை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த சம்பவத்துல வாசிக்கிறோம், அங்கே ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு மகனாக ஈசாக்கு என்னும் ஒரு மகனை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த மகன் இவனுக்கு பிறந்த நாட்களில கர்த்தர் அவனை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்கிறார். மோரியா என்னும் மலையில பலி கொடுக்கும்படி ஈசாக்க கொண்டு வரப்படி சொல்றார். கர்த்தர் தான் அந்த மகனை கொடுத்தாரு. 75 வயதுல வாக்கு பண்ணாரு, 100 வயதுல அந்த மகனை கொடுத்தாரு. இப்ப அதே தேவன் சொல்றாரு, இவனை கொண்டு வந்து எனக்கு பலி கொடு. ஆபிரகாம் இந்த சோதனையை எப்படி ஜெயிக்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகள் அடிக்கடி கொண்டு போது கர்த்தர் கொடுத்த மாதிரி இருக்குது, திரும்ப பறிக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் தர்ற மாதிரி இருக்குது, திரும்ப ரிட்டர்ன் பெற மாதிரி இருக்குது. இந்த 8ஆம் மாதத்துல சொல்லியிருப்பீங்க, ஆண்டவர் தர்ற மாதிரி தான் இருக்குது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, ஆனா நிலைச்சு நிற்க முடியல. வருது போது, வருது போது, இழந்து போகிற மாதிரி என் கண்ணுகளுக்கு தெரியுது. நீங்க நிறைய சூழ்நிலைகளை நாம் அப்படிதான் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் இதை கொடுத்தீங்கன்னா நிறைவா எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இதை கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து பறிக்கிறீங்க, ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி செய்றீங்க ஆண்டவரே. இந்த கேள்விகள், குழப்பங்கள் நம்மிடத்துல பலருக்கு உண்டு. அந்த ஜனத்துக்கு சொல்றாரு, பாருங்க, நீ எழுந்து மோரியாவுக்கு வா. மகனை பலியிடும்படி கர்த்தர் சொன்னாரு, ஆனா குறிக்கப்பட்ட இடத்துல அவனை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள், போராட்டங்களுக்கு நாம் மோரியாவுக்கு வர வேண்டும். மோரியா என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சோதனைகளை, விசுவாச போராட்டங்களை கர்த்தர் பார்த்து கொள்வதற்கான இடம் மோரியா. தேவ சமூகமாகிய மோரியாவாகிய கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு மனிதனுக்கு பலவிதமான சோதனைகள் இருக்கிறது, பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. மாம்சத்துல போராட்டங்கள் இருக்குது, குடும்பத்துல போராட்டங்கள் இருக்குது. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்துதான் வாழ்க்கை நாம் கடந்து வரும். சோதனையே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை, எந்த போராட்டம் இல்லை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு சோதனைகள் அவர்கள் அடிக்கடி பலவீனப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே கர்த்தர் தகன பலிக்காக பாருங்க, அந்த மகன் கேட்கிறான், அப்பாவே ஆபிரகாமே, அங்க சொல்றான் பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு சொல்றான், அப்பா விறகு கொண்டு போகிறோம், விறகு கொண்டு போகிறோம். என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்ப பலி கொடுக்க போகும்போது, அந்த மகனை பலி செலுத்த போகும்போது விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா பலி செலுத்துறதுக்கான ஆடு இல்லை. அப்ப ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு, பலி செலுத்த வேண்டிய பலி பொருளே இல்லையே, எப்படி பலி கொடுப்பது? யோசிச்சு பாருங்க, எத்தனை நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிரியமானவங்க, நமக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நேரங்கள்ல நமக்குன்னு இருக்கிற பொருட்கள், நமக்குன்னு இருக்கிற சொந்தங்களை நம்ம இழந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இப்ப ஆபிரகாம் சந்திக்கிறான். ஒரே மகனாக, ஏக சுதனாக ஈசாக்க கர்த்தர் பலி கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்துட்டு கேட்கலாமா?
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நல்ல வேலையை கொடுத்தாரு, அவரே எடுத்துட்டாரு. நம்ம சொல்றோம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆண்டவர் எடுத்துட்டாரு. நல்லா தான் வேலையில இருந்து திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா தான் சுகமாக இருந்தால் திடீர்னு வியாதி உள்ள வருது. நல்லா தான் என் குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு, எனக்கும் உன் குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாயிடுச்சு. இந்த சோதனைக்கு காரணம் என்ன? சரியா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஈசாக்கு இப்ப சொல்றான், ஈசாக்கை கேட்கும் போது ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க மனதுல ஒண்ணு இருந்தது, இது சோதனை தான், இது போராட்டம் தான், ஆனா இதை ஜெயிக்கிறதுக்கான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் சோதனையில் இருக்கிற ஜனங்களை பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே. இந்த மனுஷனுக்கு வந்த சோதனைகளிலே தேவன் அவனோடு கூட இருந்து அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து கொண்டு விடுதலை ஆக்கிறார். முதலாவது, யெகோவா ஈரே சோதனைகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு பார்த்துக் கொள்கிறார் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை சோதனைகள் நாம் சந்தித்து இருக்கிறோம். அநேக கண்ணிகளை நாம் சந்தித்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஈசாக்குக்கு வந்த சோதனை போல எத்தனை விஷயம் நம்ம மரண தருவாயில போயிருக்கிறோம், எத்தனை விஷயம் செத்து போலான்னு போயிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அத்தனை விஷயம் சோதனைக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருந்தோம். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருந்ததுனாலே நம்மை நிற்க செய்திருக்கிறார். ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்கிற தேவன் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீங்க வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் விசுவாசத்தின் சோதனை கொடுத்தார். இந்த ஈசாக்கு பலியிடுகிறது என்பது விசுவாசத்தின் சோதனை. நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க, தேவனை நம்புறீங்க, இந்த விசுவாசத்துக்கு ஒரு சோதனை இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தான் அதிகமா சோதனை வருது. நிச்சயமா சொல்றேன், இந்த சோதனையில் நீங்கள் அமிழ்ந்து போக கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார். இந்த கர்த்தர் விசுவாசத்துல சோதிக்கப்பட்டதுக்கு விடுவாரே தவிர சோதனையில அமிழ்ந்து போக விடவே மாட்டார். ஈசாக்க பலி கொடுக்கும்படி கொண்டு போனாங்க, சோதனைக்கு உட்படுத்தப்பட்டான். ஆனா அதுல விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து யெகோவா ஈரேவாக அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நம்ம சோதனையில கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளே விசுவாசம் வேண்டும். எத்தனை பேர் உங்களுக்கு வர சோதனை விசுவாசம் நிற்கிறீங்க? சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவருக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவரை மறந்துடணும், சபைக்கே நீ போகக்கூடாது, ஜபத்துக்கே நீ போகக்கூடாது, தேவனை உயர்த்தவே கூடாது. நல்ல விசுவாசத்தில் இருக்கிற ஆபிரகாம் தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? அவனை ஆசீர்வதிக்கிறது. சோதனைகள்ல பல காரியங்கள் இருக்குது. ஒரு மனிதனை தேவன் சோதிக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பலவிதமான சோதனைகளை குறித்து அங்கு வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, முதலாவது சோதனை வருவதற்கான காரணம் நாம பொறுமையோடு அதனை தேவனுக்குள் எப்படி நிற்கிறோம் என்று பார்ப்பதற்காக தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். இன்னைக்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பொறுமையாக கர்த்தருக்குள்ள நிற்க முடிகிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த 8ஆம் மாதத்துல 7 மாதங்கள் எத்தனை பொறுமையை நாம் இழந்திருக்கிறோம். என்ன இதனை திரும்ப அதே போராடி தான் இருக்கிறோமா? திரும்ப அதே பிரச்சனையோட தான் நிக்கிறோமா? பொறுமையை இழந்திருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம பொறுமையில எப்படி தேவனுக்குள்ளே நிற்கிறோம் என்ற விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பதற்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை சோதனைக்குள்ளே உட்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, ஈசாக்கை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் அல்ல. ஏன் அப்போது சோதனைக்குள்ள உட்படுத்துறாரு? இந்த விசுவாசத்துல பொறுமையோடு ஈசாக்கு இடத்துல தேவன் செய்கிற காரியத்தை ஆபிரகாம் பார்க்கும்படிக்கு தேவன் அதை உட்படுத்துகிறார். முதலாவது, ஒரு மனிதனுக்கு சோதனை வருவதற்கான காரணம் நாம் தேவனுக்குள்ள விசுவாசத்திலே பொறுமையாக நிற்பதற்கு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பொறுமை நாம் இழந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இந்த சோதனை எனக்கு தேவையா? இந்த 8ஆம் மாதத்தில் நீங்க ஒருவேளை அப்படி சொல்லிட்டு இருக்கலாம், நான் ஜெபம் பண்றேன், வாசிக்கிறேன், அழுகிறேன், ஆனா இந்த சோதனை எனக்கு தான் வரணுமா? அவன் நல்லா இருக்கிறானே, எதில் ஆண்டவர் தேடாத ரொம்ப நல்லா இருக்கிறானே, ஆண்டரை தேடிட்டு இருக்கிறேன், உபாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், விடாமல் இருக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிறேன், சொன்னதெல்லாம் செய்யறேன். ஆபிரகாம் சொன்னார், வீட்டை விடு, இடத்தை விடு, ஜனத்தை விடு, நான் சொல்ல தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். சொன்ன வார்த்தைக்கு பெயர் சொல்லி அழைத்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்த என்ன போய் சோதனைக்கு உட்படுத்துறாரு. இப்படி ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் பேசவே இல்லை. அவன் நம்பினது, விசுவாசித்தது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அதனால எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் மகனை மறுபடி உயிரோடு கூட எழுப்புவார் என்று அவன் விசுவாசித்தான். சோதனைகளில் விசுவாசிக்கிறவர்களை யெகோவா ஈரே பார்த்து கொண்டு விடுதலையாக்கிறவராக இருக்கிறார். அப்ப யெகோவா ஈரே நம்ம சோதனைகளை பார்க்கணும்னா நமக்குள்ள தேவையானது விசுவாசம். முதலாவது, இந்த சோதனை வருவதற்கு காரணம் நாம் பொறுமையில தேவனை எப்படி நிற்கிறோம் என்பதை பார்க்கிறார்.
இரண்டாவது சோதனை வருவதற்கான காரணம் என்ன? முதலில் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனத்தை வாசிக்கும் போது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். முதலாவது சோதனை ஒரு மனிதன் பொறுமையிலே விசுவாசத்திலே தேவனுக்கு எப்படி இருக்கிறான் என்பதை யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்றார். சோதனை எதற்கு வருகிறது அப்படின்னு பார்த்தா, அவன் தன் சுய இச்சையினாலே விழுந்து சோதிக்கப்படுறான். நாம சுயமா நினைச்சு மாம்சத்துல நினைச்சு விரும்புறோம், சுயமா நினைச்சு ஒரு காரியத்தை எடுக்கிறோம். சுயமா விரும்புறதுனால நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் விரும்பாததை நாம் விரும்புறோம், கர்த்தரை நம்ம வாழ்க்கையில கொடுக்காத நாம் எடுக்கிறோம். கர்த்தர் சந்திக்காத காரியம் நமக்கென்று சுயமாக எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது. நிறைய நேரத்துல நிறைய பேர் பார்க்க அவங்க வாழ்க்கையில தன்னிச்சையா முடிவு எடுத்துட்டு கடைசியில் ஆண்டவர் மேல பேர் சொல்லி ஆண்டவர் தான் பண்ணிட்டாருன்னு ஆண்டவர் மேலேயும் பழிய போட்டுருக்கிறான். ஆனா இங்க சொல்றது பாருங்க, சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுறான். யோசிச்சு பாருங்க, நாம செஞ்ச தப்புல, நாம செஞ்ச பாவத்துல, நாம செஞ்ச இச்சையில எத்தனை முறை சோதனைக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்களுக்கு சோதனைகளும் கண்ணிகளும் இருக்கிறது. நான் பெரிய ஆயிரணும், நான் பெருத்த ஒரு ஆசிரியத்தை போடணும், சுயமா வாழணும், சுய இச்சையில வாழணும், இப்படி போராடுகிற வாழ்க்கையில சோதனைகள் வரும். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட வல்லமைகளுக்குள்ள இருந்தா வெளியே வாங்க. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம சுய இச்சைக்கு, சுய ஞானத்துக்கு, சுயமான வாழ்க்கைக்கு உட்படுத்தப்படும் போது சோதனைகள், கண்ணிகள் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது. நான் நிறைய பேரை பார்க்குறேன், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் நிறைய பேர் தங்க வாழ்க்கையில சுயமா முடிவெடுத்தது, அவங்க வாழ்க்கையில வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இல்லை மற்ற காரியங்களா இருக்கட்டும், சுயமாக முடிவெடுத்த அநேகர் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா சோதனைக்குள்ள, கண்ணிகளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணோம், நாங்க எல்லா ஆண்டுக்கு சொன்னோம், செய்தோம், ஆனா இப்ப ஆண்டவர் எங்களை எங்க வச்சிருக்கிறாருன்னா சோதனைக்குள்ள வச்சிருக்கிறார். ஆண்டவர் சோதனைக்குள்ள சோதிக்கிறவர் அல்ல. வசனத்துல பார்த்து நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 13ல, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதிச்சா நம்ம யாரும் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அவர் சோதிச்சா யாராவது இருக்க முடியுமா? அவர் சோதித்த அந்த பூமியில் யாராவது நிலை நிற்க முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் பூமி இருக்காது. ஒரு வார்த்தை மட்டும் அனுப்பினாலும் அந்த பூமியில் இருக்க ஒரு மனுஷன் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, பூமியில எவ்வளவு பாவம், எவ்வளவு அக்கிரமங்கள் செய்துட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னார்னா இந்த பூமியை உருவாக்குறது ஒரு வார்த்தை தான். அதே வார்த்தை கூட அழிக்க முடியாதா? ஆனா ஏன் தேவன் சோதிக்கிறவர் அல்ல? தேவன் பொறுமையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையிலே பொறுமையாக நிற்பதற்கு சோதனைகள் கர்த்தர் அனுமதிக்கிறார். இரண்டாவது, சோதனை வருவதற்கான காரணத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் சுய இச்சையினாலே, தன் சுய பாவத்தினாலே, சுயமான வாழ்க்கையினாலே நாம் சோதனைக்குள்ளே உட்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது காரியத்தை வாசிக்கும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் தனக்காக வைத்திருக்கிற ஜீவகிரத்தை பெற்றுக் கொள்கிறான். அவன் உத்தமன் என்று விளங்குவதற்காக சோதனை, நாம பரிசுத்தர்களாக மாற்றும்படிக்கு தேவன் நமக்கு சோதனைகளை கொண்டு வருகிறார். இப்ப ஆபிரகாமுக்கு தன் மகனை கொடுக்கணும் என்று சொல்வதற்கு ஏன் கர்த்தர் அதை வச்சார் தெரியுமா? அவன் விசுவாசத்தில் வல்லவனா, உண்மையா இருக்கிறவனா, கர்த்தருக்காக வாழ்ந்தவனா, கர்த்தருக்காக எல்லாம் சகிச்சவனா. ஏன் அவனுக்கு சோதனை வந்தது? அவன் பாவம் செஞ்சானா? இல்ல, பாவம் செய்யவே இல்லை. அவன் என் தேவனுக்கு விரோதமா ஏதாவது காரியம் செஞ்சான? ஒரு காரியமே அவன் செய்யலையே. ஏன் தேவன் அவனை சோதிச்சாரு? ஏன் தேவன் அவனை கைவிட்டு தான் ஒரே மகனை கொலை செய்யப்படுத்து கொண்டு வந்து பலி கொடுன்னு கேட்கிறார்? அவனை புடமிட்டு பார்த்து உத்தமனாக மாற்ற விரும்புகிறான். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தேவன் பார்த்து நம்மை மறுபடி சோதனைக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே, பரீட்சைகளை கொண்டு போறது நாம் இன்னும் விசுவாசத்திலே பெறப்பட்டு தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறும்படியாக. நம்ம அதில் அமிர்ந்து போகணும், மறித்து போனது தேவ திட்டம் இல்லை. விசுவாசிகளுக்கு சோதனை வந்து அவனை மெருகேற்றும். நீ வேதத்தில் வாசிச்சு பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், பொன் அக்கினியினால சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விசுவாசம் சோதனையினாலே, உங்கள் விசுவாசம் அப்படி சோதிக்கப்படுகிறது. வாசிக்க 1 பேதுரு.
சோதனை என்பது ஒரு மனிதனை உத்தமனாக பரிசுத்தனாக மாற்றி புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வருவதற்காக தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆபிரகாம் உத்தமன், நீதிமான், விசுவாசத்தில் வீரன், விசுவாச தகப்பன். ஆனால் அவன் கண்டு சோதனை எதற்கு கர்த்தர் அனுமதித்தார்னு சொன்னா, வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த சோதனையின் வழியாக அவன் விசுவாசத்தை கண்டு அவனை ஆசீர்வதிக்கும்படியாக. இந்த 7 மாதங்கள் நாம் வந்த சோதனையின் பாதைகள், நாம் கடந்து வந்த போராட்ட பாதைகள், தேவன் நம்மை அங்கு அமிழ்ந்து போவதற்காக அல்ல, உத்தமர்களாக விசுவாசத்தில் வல்லவர்களாக நம்மை மாற்றி நாம் பெற வேண்டியதான புகழ்ச்சியும் மேன்மையும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். சோதனையை சகிக்க பழகணும். நிறைய பேர் என்ன போதனை பண்றாங்கன்னா, சோதனையே வேணாம், ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் சோதனையை தர மாட்டாரு. அப்ப ஏன் விசுவாசிகள் நான் ஆபிரகாமுக்கு சோதனை கொடுத்தாரு சொல்லுங்க? பாவம் செஞ்சாரா? அக்கிரமம் செஞ்சாரா? விபசாரம் செஞ்சாரா? பொய் பேசினாரா? தேவனை ஏமாற்றினாரா? எதுவுமே இல்லையே. நல்ல மனிதன் ஆபிரகாம். ஆனா தேவன் அவனை சோதிக்கிறார். பொன்னை புடம்பிடுகிறது போல உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. இந்த சோதனையில நிற்கிறவர்களை கர்த்தர் புகழ்ச்சியும் மகிமையும் கீர்த்தியுமாக ஆசீர்வதிப்பதற்கு விசுவாசத்திலே சோதனையிலே நிற்கப்படுகிறது. இவர்களை தான் கர்த்தர் சொல்றாரு, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சோதனையில விசுவாசத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, புகழ்ச்சி மேன்மை கொடுப்பேன். அடுத்து சோதனையில் இன்னொரு காரணம், மத்தேயு 4:3 வாசிக்கும் போது பிசாசானவன் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4 இதே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உபாசமா இருக்கிற நேரத்துல பிசாசானவன் சோதிக்கும்படியாக வந்தான். அவன் ஒரு சோதனைக்காரன். முதலாவது சொன்ன சோதனை பொறுமையோடு விசுவாசத்தில் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, அவன் தன் சொந்த இச்சையினாலே, சொந்த சுயத்தின் பாவத்தினாலே சோதனைகளுக்குள்ளே உட்படுத்தப்படுகிறார்கள். மூன்றாவது, கர்த்தர் சில சோதனைகளை கொண்டு வருகிறார். நம்மை உத்தமர்களாக விசுவாசத்தில் இன்னும் ஆசீர்வாதங்களை மேன்மைகளை பெறுவதற்கு சோதனைகளை கொடுக்கிறார். அடுத்த சோதனை பிசாசினாலே வருகிற சோதனை. பிசாசு அநேக சோதனைகள் அநேகருக்குள்ளே கொண்டு வந்து மனிதனுக்கு ஒரு போராட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உபவாசமா இருக்கிறாரு, பிசாசான அவரை போய் சோதிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பிசாசானுடைய போராட்டம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. யோபு உத்தமமான மனிதன் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், நான் யோபுவின் மேல கவனம் வச்சிருக்கிறேன், அவனை போய் நான் சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடு. பிசாசு வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களை சோதிக்கிற விதம் வேற, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களை சோதிக்கிற விதமே வேற. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சோதனையே வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. எப்படி சோதிக்கலாம் தெரியுமா? நமக்கு என்னெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்னெல்லாம் கர்த்தர் செய்வேன்னு சொன்னாரோ, அதில் தான் நமக்கு பிரச்சனை. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, இல்ல இந்த மாதத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, இல்ல உங்களோட ஒரு வசனம் பேசியிருப்பாரு, அதை நிறைவேற்ற விடாமல் போராடத்தான் பிசாசுடைய வல்லமை. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல எத்தனை முறை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் நிறைவேறக்கூடாதபடி பிசாசின் தந்திரத்துல சோதனைகள் நீங்க விழுந்திருக்கிறீங்க. அதெல்லாம் சொல்லப்படுகிறது மத்திய 28 சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசு வந்து சோதனைக்காரன் சொல்லுவான், இல்ல நடக்காது, முடியாது, ஆகாது, இந்த வசனங்கள் நிச்சயமா நிறைவேறாது. மத்திய 26:41 வாசிக்கும் போது அப்போ நமக்கு வருகிற சோதனைகள் பிசாசின் மூலமாக பொறுமைக்காக உத்தமர்களாக மாற்றுவதற்காக நம்முடைய சுய இச்சையினால பல விதத்திலே சோதனைகளை அனுமதிக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு வந்த சோதனை இவனை உத்தமனாக கர்த்தர் மாற்றி விசுவாசத்திலே இன்னும் உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக வந்த சோதனை. இந்த சோதனை ஆண்டவர் சொல்றாரு, நீ மோரியாவுக்கு வா. நமக்கு வருகிற சோதனையின் போராட்டங்களை நாம் ஜெயிப்பதற்கு நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டால் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்வார். முதலாவது, சோதனைகளிலே விசுவாசம் உள்ளவர்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வதாக இருக்கிறார். அதனால 1 Corinthians 10 வாசிக்கும் போது 10:13 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையில தப்பிக்கிற போக்கையும் கர்த்தர் தந்திருக்கிறார். 1 Corinthians 10:13 திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்காதபடிக்கு தப்புவித்துக் கொள்வதற்கு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப நம்ம திராணிக்கு தெரியும், ஆண்டவர் இதுதான் இப்போ கட்டம், இதுக்கு மேல எங்களால ஜெயிக்க முடியாது தெரியும். ஆபிரகாமுக்கு பலி கொடுக்க சொன்னாரு. எத்தனையோ இடங்கள் இருக்குது, கவனிங்க, எத்தனையோ இடங்கள் இருக்குது. அவன் கூடாரம் இருக்குது, பலிபீடங்கள் இருக்குது, இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் கர்த்தர் பலி செலுத்த சொல்ல. கவனிங்க, எங்க கொண்டு வர சொன்னாரு? கர்த்தர் பார்த்து கொள்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார்.
அந்த மோரியா என்றாலே கர்த்தர் பார்த்து கொள்றதுதான் அர்த்தம். அங்க கொண்டு வந்து நிறுத்தி இப்ப பலி செலுத்து. நேரம் கையை ஓங்கினா மகனை வெட்டுறதுக்கு ஆண்டு சொல்றாரு, பள்ளியாண்டவர்கள் கையை போடாது. ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி இந்த ஈசாக்கை மறுபடியும் கர்த்தர் கொடுத்தார். அப்பதான் சொல்றாரு, இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். சோதனைக்குள்ள நாம் உட்படுத்தப்படலாம், அப்படியே அமிழ்ந்து போக நினைக்காதீங்க. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான நமக்கு முன்பே போய் கொண்டிருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நமக்காக இருக்கிறது. சோதனையில் அப்படியே போய் அமிழ்ந்து மறித்து கெட்டு போவதற்கு நம்ம ஒருபோது விட மாட்டார். ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்ம மறுபடியும் கொண்டு வரும். பாருங்க, ஈசாக்கு ஏற்கனவே ஒரு ஆட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஏற்கனவே அவனை மீட்கும் பொருளாக ஒரு ஆடு இருந்தது. நம்மை மீட்கும் பொருளாக ஏற்கனவே சிலுவையில ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியில் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்முடைய சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக நிற்க செய்யும். அதாவது ஆதியாகமம் 22 வாசிக்கிறோம், இந்த சோதனைக்குள்ள விசுவாசத்துக்குள்ள தன்னை காத்துக் கொண்டதுனால 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மகனை போலவும் பெருகவே பருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களை வாசல்களை எல்லாம் சுதந்திரிக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சத்தியம் பண்ணி சொல்றார், பிராமிஸ் பண்றாரு. நீ என் விசுவாசத்துல சோதனையில் நின்ற, நான் பார்த்து கொள்ளும்படி எனக்கு விட்ட. இப்ப நான் சொல்றேன், உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல பூமியில் இருக்கிற வம்சம் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டு கொடுத்தார். என்ன பண்ணி கொடுத்தாரு? பிராமிஸ் பண்ணி சொல்றாரு. இந்த வார்த்தைகள் மாறாது. கர்த்தர் சத்தியம் பண்ணிட்டார்னா, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார்னா அந்த வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகள்ல கண்ணிகள்ல கர்த்தர் இந்த காலவேளை 8ஆம் மாதத்துல சொல்றாரு, விசுவாசத்தை விட்டு விலகாமல் கீழ்ப்படிந்து பொறுமையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்தின் பரீட்சையில இந்த சோதனையில கர்த்தர் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரேவாக நமக்கு முன்பாக போவார். ஒருவேளை 8ஆம் மாதத்துல நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் என்ன கையை மீறி என்ன பலவீனப்படுத்திருக்குது, ஒருவேளை முடிந்து போகிறது போல தெரியுதுன்னு சொல்லலாம். ஆட்டுக்குட்டியான முன்னே போய் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாச பரீட்சையில பொறுமையோடு விசுவாசம் இருக்கிறவர்களை கர்த்தர் சோதனை என்று வெளியே கொண்டு வர கர்த்தர் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 2வது காரியம் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த மோரியா மலையிலே இந்த கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் இடத்தில் தான் சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டினான் என்று அங்கே வாசிக்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய சமூகமாகிய மோரியா கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் இடத்திலே தேவ ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீது பலிகளை கொடுத்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த மோரியா என்ற கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் இடமாகிய இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். முதலாவது நம்முடைய சோதனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். விசுவாச பரீட்சையில் இருக்கிற சோதனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். 2வது சொல்லப்படுகிறது, நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்கிற இடம் தான் கர்த்தருடைய பர்வதம். இந்த மோரியாவாகிய தேவ சமூகத்தில் ஆலயத்துல நீங்கள் உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இந்த மாதத்துல கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனை இடங்கள் இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 14, 15, 16 வாசிக்கும் போது தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது மோரியா மலையில சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விசுவாசத்தின் பரீட்சையிலே ஆபிரகாம் போனான். அவன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் பார்த்துக் கொள்கிறாக அந்த சோதனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தான். 2வது, இந்த சாலமோன் மண்டபமாகிய இந்த ஆலயத்தை கட்டி இந்த மோரியாவின் மலையின் மேல கட்டப்பட்டதான் இந்த ஆலயத்துல விண்ணப்பத்தோடு அழுகையோடு புலம்பலோடு வருகிற ஒவ்வொருடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வதாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணீரெல்லாம் வீணா போய் உலகத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இவங்க அதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, அவங்க அதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, கெஞ்சுறோம், மன்றாடுறோம், போராடுறோம், கடன் வாங்குறோம், தேடுறோம், நிறைய செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளுமாய் என் செவிகள் கேட்கிறவருமாய் கவனிக்கிறவருமாய் இருக்கும் என்று சொல்றார். மோரியாவாகிய தேவ சமூகமாகிய அவருடைய ஆலயத்தில் விண்ணப்பித்து அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வதாக இருக்கிறார். இந்த மாதத்துல தேவ சமூகத்தில் என்ன விண்ணப்பத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், தேவ சமூகத்தில் உண்மையாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வதாக இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து அதுக்கு பலனை தருகிறார். மோரியா மலைன்றது சாதாரணமான இடம் அல்ல, கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிற இடம்.
இந்த ஸ்தலத்துல ஆலயத்துல ஏன் கர்த்தர் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? ஏன் இங்க நீங்க சொல்றீங்க கர்த்தர் இந்த விண்ணப்பம்லாம் வச்சோம் சபையில கர்த்தர் கேட்கிறாரு? ஏன் தேவ சபையில தேவன் விண்ணப்பத்தை கேட்கும்படி அப்படி கண்கள் இது மேல் நோக்கமாக இருக்கிறது. அழுகையோடு, புலம்பலோடு, போராட்டங்களோடு, கண்ணீர்களோடு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விண்ணப்பங்களை கேட்கிறார். நாம என்ன செய்யணும்? 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி 14 சொல்லப்பட்டிருப்படி புலம்பலோடும் அழுகையோடு தேவனை பார்த்து உட்காரணும். நிறைய நேரத்துல கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நினைக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழ நேரம் இல்லை, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் இல்லை, தேவ சமூகத்துல உட்கார்ந்து கதற நேரம் இல்லை. நம்ம பார்த்து உலகமெல்லாம் சுத்தி வருகிறோம். யோபுக்கு பிசாசு சொன்னா பாருங்க, எங்க இருந்து வர? உலகமெல்லாம் சுத்தி வர. நம்ம பாதி பேர் அப்படிதான் இருக்கும். உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டு தான் கடைசி நேரத்துல விண்ணப்பம் ஜெபமா அழுதுல உட்காந்துட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவரையும் தேவன் ஒருபோதும் தடுகிறது அல்ல, தேவன் பார்க்காதது அல்ல, தேவன் ரட்சிக்க கூடாதபடி அவர் கரங்கள் குறுகி போவதில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகிறது இல்லை. நாம கேட்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் தேவன் தங்கி இருக்கிறார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது சாலமோன் ஆலயத்துல சொல்லப்படுகிற ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். இந்த காலையில கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் இடமாகிய சபையில நீங்க அழுகையோடு புலம்பலோடு எழுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் தருகிறார் இருக்கிறார். அப்ப 2வது, ஆலயத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு அழுகையோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் இருக்கிறார். அதனாலதான் அண்ணால் என்ன பண்ணா, வீட்டில் ஜெபம் பண்ணிருக்கலாம், தன் கணவனோட உட்கார்ந்து இருக்கலாம், நேரம் எங்க ஓடி வந்தானா 1 சாமுவேல் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினார். வெகு நேரம் கர்த்தருடைய சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணினார். வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், வீட்டுல இருக்கலாம், தனி ஜெபம் பண்ணலாம், கரெக்ட், உண்மை, தேவை. ஆனா எங்க சொல்லப்படுகிறது, தேவனுடைய சமூகமாக கர்த்தர் பார்க்கிற ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனுடைய ஆலயம். அதுல விண்ணப்பம் பண்ணுகிற, அதுல அழுகிற, புலம்புகிற, கெஞ்சுகிற, மன்றாடுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அதை தருகிறார். யெகோவா ஈரே அந்த விண்ணப்பங்களை பார்த்துக் கொள்கிற தேவன், அந்த வேண்டுதல்களை பார்க்கிற தேவன், அந்த கண்ணீரை பார்க்கிற தேவன். அண்ணாளுக்கு குழந்தை இல்ல, பெண்ணால் சித்திரவாதப்படுத்தி கொடுமைப்படுத்துறார். ஆனா அண்ணாள் பாருங்க, நேர தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தான். கணவன் சொல்றான், ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற? உலக பிரகாரமான ஆறுதல்கள் அவளுக்கு என்னதான் இருந்தாலும் தான் மனதை அவளால் ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும். இந்த 8ஆம் மாதத்துல எத்தனையோ பேர் நமக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், தேர்தல் படுத்திருக்கலாம். ஆனா இந்த ஜபத்தை என்னால விட முடியல, இந்த விண்ணப்பத்தை என்னால விட முடியல, நான் கேட்டு 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 போராடிட்டு இருக்கிறேன், என்னால பெற முடியலன்னு சொல்லலாம். உலகம் ஆறுதல் படுத்தும், சொல்லும், கேட்கும், விசாரிக்கும், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா நமக்குள்ள இருக்கிற பாரங்கள், நமக்குள்ள இருக்கிற தேவைகள், நமக்குள்ள இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் என்னும் மோரியா பர்வதம். யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயத்துல இந்த 7 மாதங்கள்ல நம்ம அழுது உட்கார்ந்த நேரத்துல பக்கத்து வீட்டாக்கா, எதிர் வீட்டாக்கா, அண்ணன், நண்பர்கள் உங்களை ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. அவங்க ஆறுதல் படுத்தின உடனே கொஞ்ச நேரம் ஆறுதல் மாதிரி இருக்கும், அடுத்து திரும்ப அதே எண்ணம் உள்ள வரும், அதே போராட்டம் உள்ள வரும், அதே கடினமான சூழ்நிலைகள், கண்ணீர், மனபாரம், துக்கம் அழுத்துது. ஏன்? சரியானபடி மோரியாவிலே தேவன் பார்த்துக் கொள்ளும் ஸ்தலத்துல விண்ணப்பிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை பார்த்து கொண்டு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற இடம் இருக்கிறது. நாம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனை விட்டுவிட்டு உலகத்தின் ஆலோசனைகள், உலகத்தின் ஆறுதலுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அண்ணாளுக்கு எல்கானா சொல்றான், கணவன் சொல்றான், இல்ல வேணாம், குழந்தை இல்லாம பரவாயில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உண்மையில அன்பா இருக்கிறேன், எல்லாம் ஆறுதல் படுத்துறான். அவன் மனது ஆறுதல் அற்றவனாக கிடக்கிறான். நேரா தேவ சமூகத்துக்கு ஓடி கண்ணீரோடு புலம்பி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தான். அதான் சொல்லப்படுகிறது, சாலமோன் ஆலயத்துல அழுகையோடு புலம்பலோடு ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறதை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். யெகோவா ஈரே இந்த மாத்த நம்ம தேவ சமூகத்தில் என்னெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறோமோ, என்னெல்லாம் அழுகையோடு தேவ சமூகத்தில் கேட்கிறோமோ, கர்த்தருக்கு பலன் தருகிறவராக பார்த்துக் கொள்வதாக இருக்கிறார். அண்ணாளுக்கு சொன்னார் பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னபடி அண்ணாள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தை கேட்டதை கர்த்தர் பெற்றுக்கொண்டார். சொல்லப்படுகிற அதிகாரத்தை வாசிப்பாரு, என்ன விண்ணப்பத்தை பண்ணாரோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
கவனிங்க, கர்த்தர் அவனுக்கு கேட்ட விண்ணப்பத்தின்படியே செஞ்சார். 1 சாமுவேல் 1:27 வாசிக்கும் போது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் பார்க்கறது வந்து எப்படி பார்க்கறாருன்னா, நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்கும் போது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்போம். அவன் சொன்னா என்கிட்ட இல்லை, 10 ரூபா இருக்கு கொண்டு போ. ஆனா இங்க அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல ஏறெடுக்கிற ஜபங்கள், அழுகையோடு புலம்பலோடு விண்ணப்பிக்கிறவர்களுக்கு நாம் என்ன விண்ணப்பிக்கிறோமோ, நாம் என்ன கேட்கிறோமோ, நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதையே கர்த்தர் தருகிறார். அவன் சொன்ன ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் ஆண் பிள்ளைக்காக கொடுத்தார். இன்னைக்கு நாம வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாம் பரவாயில்ல, இல்ல. விண்ணப்பம் என்பது சரியா தேவனிடத்துல எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தேவனுடைய பருவத்துல வைக்கும் போது தேவன் அதை அங்கீகரித்து பார்த்துக் கொள்வதாக பலனளிக்கிறவராக இருக்கிறார். சொல்றா பாருங்க, அண்ணா இருக்கு, எதை நான் கேட்டனோ கர்த்தர் அதை கட்டளையிட்டார். இந்த 8ஆம் மாதத்துல கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் ஸ்தலத்திலே சொல்லப்படுகிற விண்ணப்பங்கள், ஜபங்கள், உண்மையை மொத்தமாக அழுகையோடு வருகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்வராக அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு பதில் இல்ல, அப்படிங்க, ஏதோ ஒரு பதிலை கொடுக்கறது இல்ல. நீ கேட்டுட்டே இருக்கிற, ஏதோ உன்னை சமாளிக்கிறதுக்காக பதில் கொடுக்கறது இல்ல, ஏதோ உன்னை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பதில் கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் மனுஷன் கொடுக்கிறது. தேவன் கொடுக்கிறது எதை கேட்டாயோ அதை பெற்றுக்கொள்ளும்படியான பதிலை கர்த்தர் தருகிறார். அப்ப முதலாவது யெகோவா ஈரே, அவர் நம்முடைய சோதனைகளில் நம்ம விசுவாசத்தை பார்த்து நம்ம எல்லா வழிகளிலும் பார்த்து கொள்கிறார். இரண்டாவது, தேவனுடைய பர்வதத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், ஜபங்களை கர்த்தர் பார்த்து கொள்வதாக இருக்கிறார். மூன்றாவது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். காண்கின்ற தேவன் என்று இங்க ஆகார் பேர் வைக்கிறது வாசிக்கும். பாருங்க, ஆகார் வந்து ரொம்ப போராட்டம் முடிச்சவன், சும்மா இருக்கிறது இல்லை, வாய் சரி கிடையாது. ஆமா, வாய் சரி கிடையாது. போய் ஒரே பிரச்சனை, கட 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 கடன்னு பேசுகிறது. சாராளுக்கு ரொம்ப டார்ச்சர் யாருன்னா ஆகார் தான். டார்ச்சர் ஆகார், அப்படி வச்சுக்க, மறக்க மாட்டீங்க வாழ்நாள். டார்ச்சர்னா ஆகார் தான், ரொம்ப டார்ச்சர். உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு ஆண்டவர் இல்லை, உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லை, உனக்கு வீடு இல்லை, உனக்கு வாசல் இல்லை. எத்தனை எத்தனை ஆகாரம் உங்ககிட்ட இருக்கிறாங்க வச்சு பாருங்க. எத்தனை ஆகாரம் உங்களுக்குலாம் இருக்கிறாங்க, சொல்ல தெரியல. ஒரு நீங்க கூட ஆகாரம் இருக்கலாம், ஆண்டவர் தான் தெரியும். அப்ப இந்த ஆகார் பாருங்க, ஆபிரகாமும் கர்த்தர் சொல்றாரு, இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறார், இவளை துரத்து முதல்ல. இவளை துரத்துன உடனே நேரம் வெளியே புறப்படுறா. நான் எப்படி போய் இருக்க போறேன், எங்க போய் இந்த பிள்ளைய பார்க்க போறேன், எப்படி இந்த பிள்ளைய நடத்த போறேன், இந்த கேள்விகளோடு போன ஆகார கர்த்தரே சந்திக்கிறாரு. நீ இப்படி அழுகையோடு மனக்லேசத்தோடு போற. ஆண்டவர் அந்த ஆகாருக்கு தான் சொல்றாரு, வாக்கு பண்றாரு. பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது, தள்ளப்பட்டவர்களின் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்து கொள்கிறார். அவளை தள்ளிட்டாங்க, அவருடைய பேச்சினால, அவருடைய நடக்கையினால தள்ளி வச்சுட்டாரு. ஆபிரகாம கர்த்தர் தள்ளிட்டாரு. அவருடைய அங்கலாய்ப்பை யார் பார்த்தார்னா கர்த்தர் பார்த்தார். அதனால ஆதியாகமம் 16ல 14ஆம் வசனத்துல நினைக்கிறேன், அவருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்தாரு. வாசிங்க பார்ப்போம். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு எத்தனை அங்கலாய்ப்பு இருக்கிறது? தனிமையில விடப்பட்டிருக்கிற, தனித்து விடப்பட்டிருக்கிற, இந்த காரியம் வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கிற, இந்த வனாந்தரத்துல யார் எனக்கு உதவி செய்ய முடியும், யார் என்னை காப்பாற்ற முடியும்? ஆகாரை போல அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் இருக்கிறார். சொல்றா பாருங்க, இந்த பிள்ளையும் சாகமா, இந்த பிள்ளையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு செய்யல, என் வாழ்க்கையில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இப்படி நான் நடுத்தருக்குல வந்து வனாந்தரத்துல கொண்டு போகப்பட்டிருக்கிற கர்த்தாவை நான் என்ன செய்யறது? அங்கலாய்ப்பு கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம இந்த 8ஆம் மாதம் வரைக்கும் இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும், இது எப்படி செய்யப்போம், அங்கலாய்ப்பு பரபரப்புல நம்ம வாழ்க்கை இருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கை முன்னிருந்த நாட்கள் எவ்வளவு மேல் சமாதானமா, அன்பா, பொறுமையா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் அவசரம், எல்லாவற்றுக்கும் அங்கலாய்ப்பு, எல்லாவற்றுக்கும் போராட்டம், எல்லாவற்றுக்கும் துக்கம், எல்லாவற்றுக்கும் கண்ணீர் இருக்குது. டாக்டர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, எல்லா வியாதிக்கு பின்னாடி மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்றான். கவலையும் மன அழுத்தம் தான் எல்லா வியாதிக்கும் காரணம். சுகர் கேட்டு பாருங்க, அதான் சொல்றான். பிபி கேட்டு பாருங்க, அதான் சொல்றான். ஹார்ட் ப்ராப்ளம் கேட்டு அதான் சொல்றான். கேன்சர் கேளுங்க, அதான் சொல்றான். ஏன் இந்த அங்கலாய்ப்பு நமக்குள்ளே வருகிறது? ஏன் இந்த கவலைகளும் பரபரப்பான சூழ்நிலைகள் நமக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது? ஆகார் வந்து ஆபிரகாமுக்கு மனைவி தான், ஆனா ஆபிரகாமுக்கு ஏற்ற மனைவி இல்லை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆபிரகாமுக்கு மனைவிக்கும் ஆபிரகாமுக்கு ஏற்ற மனைவிக்கும் வித்தியாசம் இருக்கு.
சபையில கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கும் கர்த்தரை போன்று இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நாம் கர்த்தரை போன்றவர்களாக மாறுவோமானால், சாராளா இருப்போமானால், நாம் ஒருபோதும் வனாந்திரத்தில் விடப்படுகிறது இல்லை. போராட்டம் இருக்கலாம், நிந்த இருக்கலாம், சோதனை இருக்கலாம், ஆனா வனாந்திர பாதை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆனா இவ அப்படி கிடையாது. இவ வந்து மனைவி தான். ஆனா ஆபிரகாமுக்கு 8 மனைவி இல்லை. கர்த்தர் சொல்ற தள்ளு, ஒரு விஷயம் இல்ல, 2 விஷயம் கர்த்தரை தள்ளினார். இன்னைக்கு நாம அநேக நேரத்தில் தள்ளப்பட்டு சூழ்நிலைகளை வெறுக்கப்பட்டு வனாந்திர பாதைக்கு உட்படுத்தப்படுகிறது. காரணம், தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு பதிலாக நாம் நம்முடைய சுய பிரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக வாய் சும்மா இருக்காருங்க. ஆமா, அவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்ததே சாராள் தான். சாராள் தான் அவருக்கு குழந்தைகள் கொடுத்ததே ஆதாரத்துக்கு. ஆதாரம் கொடுத்தது சாராள் தான். ஆனா பிரச்சனை இப்ப யாருக்கு பண்ணதா? சாராளுக்கே பிரச்சனை பண்றான். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் தூக்கி விட்டுருப்பீங்க, நிறைய பேர் மேல வரும் நினைச்சிருப்பீங்க. அவன் தானே வந்து பிரச்சனையா இருக்கிறான். வளர்த்து விட்டதே வந்து எங்க பாயுதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் இங்க நடக்குது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வளர்த்து விட்டுறதா நமக்கு பிரச்சனையே. அது போல ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆகார் வந்து சாராளுக்கு பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, முதல்ல இவரு வெளியானது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் வனாந்திர பாதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது, நம்மளை நடுத்தவங்களை நிற்க வைக்கிறது, நம்ம போராட்டமான அழுகை பாதை கொடுப்பது. ஏதோ வந்து நாம வந்து தவறு பண்றோம், நம்ம வந்து மற்றவங்க தவறு பண்றாங்கன்றதுக்காக இல்லை, நாம சரியில்லாதனால கர்த்தர் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். சாராள ஒரு நாள் கூட வனாந்தரத்தில் போனீங்க, பைபிள் படிச்சு பாரு. சாராள ஒரு நாள் கூட கர்த்தரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகல. ஏன்னா அவன் வந்து ஆபிரகாமுக்கு ஏற்ற மனைவி. ஆகார் அப்படி இல்லை, சுயமா வாழ்க்கை நடத்த பழகுறது. நீங்க நம்ம கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளா இருப்போம்னா வனாந்திர பாதை இல்லை. கர்த்தருக்கு ஏற்ற கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா எந்த பாதையில் கர்த்தரை முதல் கூட இருக்கிறவராக இருப்பார். ஆகார் வெளியே புறப்பட்டு போறார். அங்க யோசிச்சே போற, ஆண்டவே நான் என்ன பண்ண போறேன்? அங்கலாய்ப்பு, பரபரப்பு. நீங்க நிறைய நேரத்தில் நமக்கு அங்கலாய்ப்பு காரணமே நம்ம வாய் சரியில்லாம போறதுதான். நிறைய பிரச்சனை காரணம் வாய் தான். வாயா அது சொல்ற கொஞ்சம் நெஞ்சம் வாயா ஆண்டு படிச்சுருக்காங்க. என்னமா பேசு குழந்தைங்க, அந்த குழந்தை பேசும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், நல்லா பேசுது. அது ஒரு 4 வயசு ஆனதுக்கு ரொம்ப பேசினா இது என்ன பேசுறது போல பேசாத வரைக்கும் பேசணும்னு நினைக்கிறோம், பேச ஆரம்பிச்சு ஏன் பேசணும்னு நினைக்கிறோம். ரெண்டுமே அது மாதிரி ஆள் இல்லாம அனாதையா கிடந்த ஆகாருக்கு ஆபிரகாமுக்கு மனைவி கணவனா கொடுத்தது சாராள் தான். குழந்தை மாதிரி பேசலாம் பேசு கொடுத்தது. இப்ப குழந்தை வளர்ந்துருச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி ஆச்சரியம் பண்ணி சாராள வெளியே துரத்துறான். உனக்கு குழந்தை இல்லை பாரு, உனக்கு ஒண்ணு இல்லை பாரு. இப்படி சொல்லி 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 மற்றவங்களை பேசுறதுனால இப்ப எங்க வந்திருக்கிறானா? நீங்க நிறைய நேரத்தில் நீங்க ரோட்டுக்கு வர்றது, குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பிசாசு நினைக்காதீங்க, உங்க வாய் தான் பிரச்சனை. கணவன் எனக்கு பிரச்சனை பண்றாரு, மனைவி எனக்கு பிரச்சனை பண்றாங்க, அவங்க எனக்கு பிரச்சனை பண்ண. நீ வாயை வச்சு சரியில்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டர் மேல பழிய போட்டேன்னா ஆண்டர் பண்ணுவாரு. கணவன்கிட்ட பேசுற மாதிரி கணவன்கிட்ட பேசணும், பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பிள்ளைகிட்ட பேசணும், நண்பர்கிட்ட பேசணும் நண்பர்கிட்ட பேசணும். வாய் கொடுத்துருக்கிறாரு அளவு இல்லாம எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் ஆண்டர் கொண்டு வந்தாரு. ஆண்டர் மேலே பழிய போடுற, ஆண்டர் மேல போடலாமா? போடலாமா? கவனமா இருக்கணும் வாய். யோசேப்பு இதுதான் சொன்னான். 31 யோசேப்பு சொப்பனம் வந்து கத்து கொடுத்தார், அப்படிதானே? ஆண்டு சொப்பனம் கொடுத்தார். போய் என்ன பண்ணிருக்கணும்? சொப்பனம் கொடுத்தது மனதில் வச்சு ஜாம் பண்ணிருக்கணும். இவர் நேரா போனார், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார், பப்ளிஷ் பண்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் எனக்கு வணங்க போறீங்க. அப்பா கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு எங்களுக்கு வணங்க போற. எல்லாம் பார்த்தாங்க, சரி ரைட்டு, நீ வந்து எங்களை விட மேல வரியா அப்படின்னு நினைச்சாங்க. நேரா போனார், அடிச்சுட்டு எங்க போட்டான்? பழத்துல போட்டான். இப்ப புத்தி வந்துருச்சு, அறிவு வருது. பழத்துல இருந்து போன பிறகு அறிவு வருது. இப்ப சிறை கைதியா போலாம் பாருங்க, அங்க வாயே திறக்கல. நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. மந்திரி வந்து கேட்பான், எனக்கு இந்த சொப்பனம் வந்துச்சு, விளக்க பண்ணு. நான் ஜாம் பண்ணி சொல்றேன், போயிட்டு வாப்பா, ஜாம் பண்ணி சொல்றேன். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ராஜாவுக்கு சொப்பனம் வந்து எனக்கு தெரியும், ஊரெல்லாம் சொல்ல. ராஜா கிட்ட மட்டும் போய், ராஜாவே நீங்க கேட்கறீங்க, நான் ஜாம் பண்ணி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல, ஊருக்கே சொல்லிருப்பான். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய விழுகைக்கு, வனாந்திர பாதைக்கு, குழிக்கு காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் விஷயம் இல்ல, நம்முடைய வாய் சரியில்லாமல் இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே வருது. ஆக நல்ல மனுஷி தான், ஆபிரகாமுடைய மனைவி தான். ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா? அதனால கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார், வாய் சரியா இருக்கும். இப்ப ஆளு அவன் வெளியே வந்த பிறகு அங்கலாய்க்கிறான், ஐயோ தப்பு செஞ்சுட்டானே, இந்த வாய் வீட்டுல அமைதியா இருந்தது வந்துருக்குமா சொல்லுங்க. இந்த வாய் இவ்வளவு அங்கலாய்க்கிறது, இவ்வளவு வேதனைப்படுறது, வீட்லயே அங்கலாய்ச்சி, ஆண்டவரே நீங்க பாத்துங்கப்பா, நான் வந்து சமாதானமா இருக்கிறேன் சொல்லியிருந்தா மன்னாந்து கொண்டு வந்துருப்பாரா? கொண்டு வர மாட்டேன். இன்னைக்கு நாம எல்லாம் அந்த பாதைக்குள்ள அனுமதிக்கப்படுறது காரணமே இதுதான். ஆனா அந்த ஆகாருக்கு சொல்றாரு,
ஏதோ பேசி தவறு செஞ்சுட்டா. ஆனா இப்ப மனம் திரும்பி, ஆண்டவரே என் அங்கலாய்ப்பை பாருங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆண்டவர் நோக்கி கெஞ்சன போது சொல்றாரு. அப்ப சொல்றதா, என்னை காண்கிறேன் நான் இவ்விடத்துல கண்டேன். அங்க வாக்கு பண்றாரு, முடிவு வரைக்கும் நான் கூட இருப்பேன், நான் உனக்கு கூட இருந்து நடத்துவேன்னு சொன்னாரு. மறுபடியும் இதே பிரச்சனையோட போறான் பாருங்க. ஆதியாகமத்துல வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரம் 14-19 வாசிக்கும் போது மறுபடியும் ஆபிரகாம் அவனையும் இஸ்மவேலையும் அவனுக்கு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்க, பிள்ளை எப்ப சாக போகுது இஸ்மவேல். ஆனா அங்க 16ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லும் போது சொல்லிட்டாரு, இந்த சந்ததியை பெரிய ஜாதியாக்கமா இஸ்மவேல் கோத்திரம் ஆசீர்வதிப்பேன். திரும்ப வாய் பிரச்சனைனால எங்க கொண்டு வந்தாரு? கவனி 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 இங்க கவனி. திரும்ப எங்க வந்துச்சு பிரச்சனை? இப்ப வாய் சரியில்லைன்னு போனேன், கர்த்தர் சொன்னார் என்னை காண்கிறவர் விடுதலை கண்டேன்னு சொல்லி அனுப்பிட்டார். திரும்ப போனவன் என்ன பண்ணிட்டா? 100 வயசுல குழந்தை கொடுத்தார் ஆண்டவர். இந்த வயசுல இவன் போய் குழந்தை வளர்க்குறாங்க. இந்த உலகம் வந்து எதை பண்ணாலும் பேசும். நீ உக்காந்தா பேசும், நீ எழுந்துட்டா பேசும், நீ படுத்தா பேசும், நீ சிரிச்சா பேசும். சும்மா நின்னா கூட அவன் சும்மா நின்றுக்கிறாப்பா. அப்ப என்னதான் பண்றது? அப்ப பெட்டிக்குள்ள போனா கூட பெட்டிக்குள்ள சீக்கிரம் போயிடுச்சு. பெட்டிக்குள்ளேயும் போக முடியல, உயிரோடு இருக்க முடியல, வீட்டில் இருக்க முடியல. அவன் எங்க போறது மனுஷன்? இந்த உலகம் வந்து பேசிட்டே இருக்கும். இந்த ஆகாருடைய வேலை பேச்சு, வீண் பேச்சு. வீணா பேசணும்னா வாழ்க்கை வீணாதான் முடியும். பாருங்க, பேசிட்டே இருந்தா திரும்ப வனாந்தரத்துக்கு கத்து கொண்டு போறாரு. அங்க சொன்னார் இஸ்மவேலை நான் பெரிய ஜாதியாக வாக்கு பண்ணிட்டாரு. ஆனா வாக்கு தத்தங்களை எழுந்து போறதுக்கு மறுபடியும் போராடுது. திரும்பவும் தன்னுடைய நாச்சியார் ஆகிய சாராளுக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அதை என்னமா செஞ்சாரு? மறுபடியும் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். கொண்டு போய் இப்ப காட்டுறாரு, இதோ பாரு உனக்காக நான் உத்தரவு வச்சிருக்கிறேன், நீ அங்கலாய்ப்போடு வந்த, உனக்கு நான் துறவு வச்சிருக்கேன். மறுபடியும் சொல்றாரு, உன் அங்கலாய்ப்புக்கு பதில் நான் தான் தருவேன். நீ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்புகள், கேள்விகள், போராட்டமான சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை ஆபிரகாம்னால உலக மனுஷனால கூட நமக்கு பதில் கொடுக்காம இருக்க முடியும். ஒருவேளை உலக மனுஷன் கூட நம்ம கைவிட்டுட்டு பரியாசம் பண்ணி நிந்திக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய வனாந்தர பாதையில நாம் எப்பேற்பட்ட தவறுகளை செய்திருந்தாலும் வனாந்தரத்தில் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தரே சந்தித்து அவர்களுக்கான துறவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பீர் லஹாயிரோய் கர்த்தர் நமக்காக காண்கின்றதே, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். பீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டுகிறது. அங்க சொல்லப்பட்டுகிற வார்த்தை அங்க துறவு என்ற அர்த்தம். பீர்னா துறவு என்ற அர்த்தம். பீர் லஹாயிரோய்னா கர்த்தர் எனக்கு கொடுத்ததான தரிசன துறவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்குது, தரிசன துறவு. அது வரைக்கும் சரியான தரிசனம் இல்லாதவ, அது வரைக்கும் சரியான பார்வை இல்லாதவ, வாழ்க்கை எப்படி நடத்த போற தெரியாத ஒரு ஆட்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு தரிசனம் சொல்றாரு. இல்ல, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், அவனும் பெரிய ஜாதி ஆவான், இனி நீ வனாந்தரத்துல போனாலும் நான் உன்னை நடத்துவேன், என்னை காண்கிற வீடுகளை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் மரித்து போய் கிடைக்க போற அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு அழுது அம்பு பாயம் தூரத்தில் அழுது கொண்ட குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஒரு துறவை கொண்டு வந்தார். இந்த புதிய மாதத்துல உண்மையாக கர்த்தருடைய சமூகத்துல மனமாற்றம் அடைந்த அங்கலாய்ப்போடு தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய அங்கலாய்ப்பையும் கர்த்தர் பார்த்து அவருடைய வாழ்க்கையில துறவுகளை நமக்காக திறந்து கொடுப்பார். நமக்கு மறைஞ்சிருக்கிற துறவுகள் நமக்கு நமக்கு தெரியல, எங்க இருக்கு நமக்கு தெரியல. ஆனா தேவன் நமக்கான நீரூற்றுகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளில ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் நம்முடைய தேவன் வந்து ரொம்ப ஆச்சரியமானவர். வனாந்தரத்துல போய் யாராவது துறவு உண்டாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவன் மனம் திரும்பி தன்னை ஒப்புக்கொண்ட போது அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நீங்க அங்கலாய்த்து தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்தது தவறுதான், அங்கலாய்ப்பு சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எடுக்கும். ஒருவேளை ஆபிரகாம் கைவிட்டுருக்கலாம், ஒருவேளை மனுஷன் கைவிட்டுருக்கலாம், ஒருவேளை மருத்துவம் கைவிட்டுருக்கலாம், உலகம் கைவிட்டுருக்கலாம். யாருமே கைவிட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் அங்கலாய்ப்போட கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் என்னை காண்கிற நானும் காண்கிற யெகோவா ஈரே நம்மை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. அவர் ஆண்டவரே பார்க்கிற ஆகார் ஜெபம் பண்றா. ஆகாருக்கு முன்னாடி கர்த்தர் வர்றார். துறவை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி தான் துறவை காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னே போகிற தேவன் இருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்தில் நமக்கு முன்னே போகும்போது, இந்த சோதனைகளுக்கு முன்னால் ஆட்டுக்குட்டியானவர் போகும்போது, மரண தருவாயின் வல்லமையில் வந்தாலும் நம்ம இதில் விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு போறதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி ரெடியா இருக்குது தெரியுமா? ஈசாக்கு போறதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி ரெடியா இருக்கு. சாலமோன் ஆலயத்துல நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். இங்க ஆகார் போறதுக்கு முன்னாடி துறவு ரெடியா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க போகிற சூழ்நிலை கர்த்தர் தெரியும். நமக்கு முன்னே கர்த்தர் போகும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிற யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம என்ன சந்திக்க போறோம்ன்றது நமக்கு தெரியுமோ இல்லையோ, நம் தேவன் நமக்கு முன்னே கடந்து செல்லும் போது அதை பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த
வசனம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். 11, 12. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. யூதா மனுஷராகிய யோசாபாத்தின் நாட்களிலே சேயீர் மலை தேசத்தார் அம்மோன் புத்திரர் மோவாபியர் வந்தபோது இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்துக்கு பலன் இல்லை. தாங்கள் செய்ய போவது என்னதென்று அறியாமல் பயந்து ஒடுங்கி போய் கிடந்த அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தத்தின் ரட்சிப்பை கர்த்தரே கொடுத்தார். இந்த மாதத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, நமக்கு இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்ப தெரியுமா பார்த்துக் கொள்வாரு? இந்த யோசபாத் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யூதா மனுஷர் எல்லாரையும் கூட்டி உபவாசத்துல உட்கார வைத்தார். தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு உபவாசித்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் யுத்தங்களை அவர் பார்த்துக் கொள்வார். அவன் பயணம் பலனே இல்லை, இது எப்படி ஜெயிக்க போறது தெரியல. ரெண்டாவது சொல்றான் பாருங்க, எனக்கு நிக்கிறதுக்கே பலன் இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், இந்த யுத்தத்தை செய்யறதுக்கு எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யாருமே எனக்கு உதவி செய்ய முடியல. நான் மோதி பார்த்துட்டேன், நான் கேட்டு பார்த்துட்டேன், ஆள் பலத்துல பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், என்னால முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. எப்ப கர்த்தர் நம்ம யுத்தத்தை பார்த்துக் கொள்வார்னா, நாம செய்ய வேண்டிய யுத்தத்தை கர்த்தர் நமக்காக பார்த்துக் கொள்ளணும்னா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். எத்தனை பேர் உபவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் உபவாசிக்கிறது 1 மணி நேரம் ஐயா, 1/2 மணி நேரம் ஐயா அப்படின்றீங்க. சில பேர் மதிய வரைக்கும் உபவாசிக்கிறீங்க. எவ்வளவு மணி நேரம் அதில் ஜெபம் பண்ண? 10 நிமிஷம் பண்ண பாஸ்டர், 10 நிமிஷம் பண்ணிருக்கிறேன். ஆனா ஃபாஸ்டிங் எவ்வளவு நேரம் பண்ணிருக்கிறேன்? மதிய வரைக்கும் ஃபாஸ்டிங். ஆனா ஜெபம் எவ்வளவு நேரம்? இது உபவாசத்துல வருமா? ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அதுதான் உபவாசம். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அதுதான். கர்த்தருக்கு ஏற்ற உபவாசம். கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஜெபத்தை கேட்க மாட்டாரு. இவன் என்ன செஞ்சா, யூதாவில் இருக்கிற மொத்த ஜனத்தை கூப்பிடு, எல்லாம் உட்காரு, நம்ம தேசத்துக்கே பிரச்சனை இருக்குது, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த யுத்தத்தை நமக்கு கர்த்தர் செய்யணும்னா நம்ம ஒருமித்து உபவாசிக்கணும். சபையில் அதுக்குதான் உபவாச கூட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சபையில உங்களுக்குள்ள ஒருமனப்பட்டு உபவாசிக்கிற அனுபவம் வேணும். நம்ம சரீரத்தை ஒடுக்கணும். சில பேர் என்ன கேட்பாங்க, என்னையா எப்ப பாரு உபவாசிச்சோம், எந்த பேய ஓட்ட போற நீ? சும்மா உபவாசம் போற, 21 நாளுன்ற, 40 நாளுன்ற, 7 நாளுன்ற, 3 நாளுன்ற, உடம்ப கொஞ்சம் பாறையா. நான் சொல்றேன், போன உயிர் உபாசத்தை கூட போட்ட விடு, அது இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் சாட்சியாயிரு, இல்லைன்னா அவர்கிட்ட போயிரு. சும்மா அதை நீ சாப்பிட்டு வயிறு கூட பெருசு ஆக்கி ஆப்ரேஷன் பிளேடு ஒன்று போட்டு அவன் எடுக்கிறான், உலகிற குடலை எடுக்கிறான், என்னென்னமோ எடுக்கிறான். எடுக்கிறதுக்கு முன்னாடி உஷாராயிரு. அல்லேலூயா. எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண? இருக்கவே மாட்டேன். டாக்டர் சொல்றாங்க 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும்னா உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட கழிவும் வெளியே வந்துடும். உடம்பு தண்ணியை புதுப்பிச்சு கொண்டு சொல்றான். அது உண்மையா போய்யா டாக்டருக்கு ஆண்டவர் தான் தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உபவாசம் இரு. நாம பட்டினி இருக்கிறோம், போராட்ட பட்டினி. பேசல, நான் சாப்பிட முடியாது, நீ எனக்கு தரல, சாப்பிட மாட்டேன், முடியவே முடியாது. நீ என்ன வேணா கொண்டு வா, முடியாது. இது பட்டினி. இதுல ஒரு நன்மையும் பெற முடியாது, ஒரு யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாது. ஆனா தேவ சமூகத்துல உண்மையாக உபவாசித்து அழுது ஜபிக்கிற யோசபாத்தா மாறும்போது யகாசியலின் ஆவியை உங்கள் மேல ஊற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு கட்டளிட்டு யுத்தத்தை எப்படி செய்ய கர்த்தர் கற்று தருவார். யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். உபவாசித்து ஜெபிக்கிறவங்களுடைய ஜப ஜீவியத்துல யுத்தங்களை சந்திக்கும் போது அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ண தெரியுமா? உபவாசித்து பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஆவியிலே ஜபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தங்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஜபம் பண்ணணும், பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜபம் பண்ணணும், தேவ சமூகத்துல ஒருமனப்பட்டு உபாசிக்கணும். இந்த ஜபம் பண்ணிட்டு நீங்க சம்முன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியது. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? என்ன பண்ண போறீங்க இந்த மாசத்துல? நீங்க சும்மா இருங்க, நீங்க சும்மாவே இருங்க. சொல்லுங்க, நான் சும்மா இருக்க போறேன், நான் சும்மா இருக்க போறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். வாய்ப்பு சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன், சும்மாவே இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். இந்த சும்மா இருக்கிறதுக்கு அர்த்தம் ஜபம் பண்ணாத அர்த்தம் இல்லைங்க.
உபவாசித்து ஜபம் பண்ணி ஆவியில இருந்து இருக்கிற கூட்டம் அவங்க சும்மா இருந்தா ஜபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்வார்? சும்மா இருப்பேன் நீ வீட்டுல சும்மா இருக்கணும், சும்மாவே தான் இருப்பேன் கட்சி வரைக்கும். எபேசியர் 6 வாசிக்கிற ஆவியிலே ஜபம் பண்ணி. எபேசியர் 6 வாசி பாருங்க. யுத்தங்களை ஜெயிக்கிறதுக்கு, நமக்கு விரோதமா வர போராட்டங்களை ஜெயிப்பதற்கு வேதம் நமக்கு சொல்லியிருந்தது. நம்ம ஜபம் வந்து எப்படிலாம் பண்றோம். எபேசியர் 6 18ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணி? எப்படி ஜெபம் பண்ணி? பாதியா இருந்து ஜெபம் பண்ணி இல்ல, ஆவியில இருந்து ஜெபம் பண்ணி. அது நான் ஆவியில செத்து போன ஆவியா இல்ல உயிரோடு இருக்கிற ஆவியா கேட்காதீங்க. பரிசுத்த ஆவியில நிறைந்து பண்ணுகிற ஜெபம். நிறைய பேர் பரிசுத்த ஆவியில நிரம்புறதே இல்லை. சிலருக்கு வெக்கம், சில நிரம்பில இருந்தாலும் சில கண் வந்து பார்க்கறது, சில 1.5 கண்ணில் பார்க்கறது, சில 2.5 கண்ணில் பார்க்கறது. என்ன கண்ணுன்னு தெரியல, 4 கண்ணா 5 கண்ணா அவனுக்கு தான் தெரியும். அந்த வெளிச்சம் ஆவியில இருந்து ஜெபம் பண்றதுக்கு நல்லா போராடி வேலைக்கு பார்க்குறது. மலையில நாங்கள் ஜெபம் பண்ணிருந்தோம். ஒரு பாஸ்டர், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாஸ்டர் திண்டிவனத்தில் இருக்கார், 9 வரங்கள் பெற்ற பாஸ்டர். நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆவியில இருந்து எல்லாரையும் பார்த்து இருக்கிறார், எல்லாரையும் பார்க்குறாரு. கடைசியில் அவருக்கு ஜெபம் பண்ண ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் ஜெபம் பண்ண என்ன ஆரம்பிச்சிட்டாரு? இப்போ 9 வாரம் அவர்கிட்ட இருந்தா இன்னைக்கு அப்படிதான் பாதி பேர் சபையில் நம்பி நிற்கிறோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மாவே இருப்பேன். அது இல்லை. உபவாசிக்கணும், அழணும், ஜெபிக்கணும், தேவனுடைய சமூகத்தில் ஆவியில நிரம்பணும். ஆவியின் அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை எகாசியல் மேல் இறங்கின போது கர்த்தர் சொல்றாரு, யுத்தத்தை கர்த்தர் உனக்காக செய்வார். என்ன தெரியுமா நடந்தது? இவங்க பாடி துதித்து ஜபம் பண்ணி ஆராதித்து பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி உபவாசம் மட்டும்தான் பண்ணாங்க. 3 அணி வருது. சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர், மோவாப், 3 ராஜ்யம் ஒன்று சேரு. ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, மாம்சம், உலகம், பிசாசு எல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணு. ஒன்று அட்டாக் பண்ணாலே நம்ம பாதி பேர் சபைக்கு வரமாட்டோம். 3த்துல ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியாது? வரமாட்டோம், ஜெயிக்க முடியல. உலகம் வருது, ஜெயிக்க முடியல. மாம்சத்துல பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியல. பிசாசு போராட்டம் ஜெயிக்க முடியல. இப்ப 3மே யாரை நோக்கி வருது? யோசபாத்தை நோக்கி வருது. இப்ப பார்த்த உடனே அலறிட்டான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிசாசு வரப்போகுது, போராட்டம், ஒரு தரிசனம் வந்து அது காலி. ஜெபிக்கிறவங்க கூட ஜெபிக்க முடியல. பயத்தின் ஆவி வருது. சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் பிசாசுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, செய்வனிக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை, ஊழியத்தில் வளர்ச்சி அடைய முடியாது, கூட போராடினே இருக்கு. நான் சொல்றேன், இருக்க வரைக்கும் போராடு. பிசாசுக்கு எதிர்த்து அப்போ அவன் உன்னை விட்டு விலகி ஓடுவான். நீ பயப்படுற, நீ வேணான்ற, ஒதுங்கி போ. எனக்கு கொடுத்துருக்குற நான் பண்றேன், போ. அல்லேலூயா. உனக்கு பயம், உனக்கு வல்லம் இல்லை, வரம் இல்லைன்னா விட்டு போயிரு. எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற நான் செய்வேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒண்ணு, யுத்தங்களை நாம செய்யல, யுத்தங்களை கர்த்தர் செய்யறார். உபவாசத்தோடு பரிசுத்தாவின் நிறைவோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய யுத்தத்தை நாம செய்யறது இல்லை, கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிறார். அவங்க பாடி துதி செஞ்சாங்க, ஜபம் பண்ணாங்க, உபவாசித்தாங்க, உண்மையா நின்றாங்க, ஆவியில ஜபம் பண்ணாங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க 17ஆம் வசனத்துல கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யெகோவா ஈரே முன்னால் போகும்போது யுத்தத்திலே நமக்கு ரட்சிப்பை பார்க்க முடியும். உபவாசத்தோடு ஆவியிலே ஜபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய யுத்தங்களில கர்த்தர் ரட்சிப்பை பார்க்க முடியாத யெகோவா ஈரே கிரியை செய்கிறாங்க. இவங்க போய் கவனிங்க, இவங்க போய் வேடிக்கை பார்த்துருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க? கவனிங்க, இவங்க போய் சேயீர் மலை, அம்மோன் புத்திரர் பதிவு இருக்கிறாங்க. அவங்க மறைஞ்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. இவங்க போய் பார்க்கறாங்க. என்னன்னு பார்த்தாங்க தெரியுமா? எப்படி பதிஞ்சிருக்கிறாங்க, எப்படி வர போறாங்க, எப்படி செய்ய போறாங்க. ஒட்டு கேட்கறாங்க பாருங்க. ஒட்டு கேட்கிற பழக்கம் கூட இருக்காது. இது மாதிரி இருக்குது. சிலர்லாம் சிரிக்கிறத பார்த்தா நான்லாம் அப்படிதான் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளுக்கு ஆண்டவர் தான் தெரியும். ஒட்டு கேட்கறது, சைடில் நின்று கேட்கறது, பேசுறத கேட்கறது, ஒளிஞ்சு கேட்கறது, நிறைய கேட்கறது நிறைய இருக்குது. பேசுறதும் நிறைய இருக்குது, கேட்கறதும். கேட்க வேண்டியதை கேட்கறது இல்லை, பேச வேண்டியது பேசுறது இல்லை, கேட்கக்கூடாததெல்லாம் நம்ம காது ரிசீவ் பண்ணுது. அந்த அம்மா கறி கேட்டேன், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் கேட்டு வந்திருக்கேன். இப்போ சொல்றேன் பாரு. ஆண்டரை பற்றி கேட்கறது இல்லை, ஆண்டரை பற்றி சொல்றது இல்லை, தேவையில்லாதெல்லாம் கேட்டு இங்கே ஏற்றி இங்கே வர வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆண்டர் வல்லமை கொடுத்தா யூடியூப்லேயே பப்ளிஷே பண்ணுறோம். அப்படிதான் நம்ம பாதி பேர் இருக்கோம். ஆனா இங்க பதிவு இருந்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கல, பதிவு இருந்தவங்களை பார்த்தாச்சு, இவன் பாட ஆரம்பிச்சிட்டான்.
இன்னைக்கு சத்துரு நமக்கு விரோதமா பதிவு இருந்து ஒரு கண்ணியை வைக்கிறான்னா அவன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்? உபவாசித்து ஆர்ப்பரித்து ஜெபித்து ஆவியிலே ஜெபம் பண்ண பழக வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணி உபவாசித்து தேவ சமுத்திர பாட ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கும் தெரியுமா? 2 Naளாகமம் 20:22 வாசிக்கும் போது அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பி வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு செய்வினை பண்ணியிருப்பான், நீ போய் தேடி பார்ப்ப, அவனே காலியா இருப்பான். அல்லேலூயா. செய்வினை பண்ண தேடுங்க, என்ன பண்ணிருக்க மாட்டான். அந்த அம்மா எனக்கு பண்ணிச்சுன்னு தெரியும், அது வீட்டுக்கு போய் கேட்டு வந்துக்குமா பண்ணது தான் நான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நேரம் வீட்டுக்கு போறதுக்குள்ள பார்த்தா அது மேல வாசிக்க ஆள் வர வச்சுருப்பாங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, கவனி, ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு யாரோ சூனியம் வச்சுக்கிறாங்க, ஏதாவது ஜெபம் பண்ணுங்க. நான் சும்மா ஜெபம் பண்ணக்கூடாதா? நான் கொஞ்சம் அந்த அம்மா படுற வேதனையை பார்த்து ஆண்டு இதை பண்ணவனே நீங்கள் டச் பண்ணணும். எங்கே இருக்கிறான்னு தெரியாது, யார் பண்ணாலும் அவனை நீ சந்திக்கணும், அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அது என்ன பண்ணணும்னு சொன்னதை சொல்ல மாட்டேன், ஜெபம் பண்ணி. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பர்டிகுலர் பர்சனு போயிட்டு இருந்தாலே ஆக்சிடென்ட் ஆகி கை கால் படிச்சு ஐசி வார்டில் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே டவுட்டாக அந்த அம்மா தான் பண்ணியிருக்கணும். நான் சும்மா தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த அம்மா இப்போ ஐசி வார்டில் இருக்குது. இப்போ அந்த அம்மா நல்லா வந்து ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஏம்மா நீ சூனியம் பண்ணியிருக்கிறாங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்லித்தான் என்கிட்ட சொன்னேன். நான் அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ அந்த அம்மா ரெக்கவர் ஆகி திரும்ப வந்தேன், என்னையே ஜெபம் பண்ண சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒண்ணு, யுத்தங்களை நாம செஞ்சுனா ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாது, ஒரு காரியம் கூட ஜெயிக்க முடியாது. யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு உபவாசத்தை அதிகப்படுத்தணும். ஒரு வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் இருக்கணும், குறைஞ்சது 3 வேளை ஒரு விசுவாசி உபவாசம். வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கலாம், சனிக்கிழமை உபவாசம் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்கலாம். 3 நாள் முடிச்சு போச்சு, அழகாக உபவாசம் இருக்கலாம். உபவாசிக்கிறதுக்கு நம்ம வயிறு கொஞ்சம் காய போடுது, அதில் தான் வல்லம் வருது. உபவாசம்ன்றது வீட்டில் உட்காரது இல்லை, தேவ சமூகத்தில் உபாசித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆவியில நிறந்து ஜெபிக்கிற கத்தோடைய பிள்ளைகளை கத்தரே யுத்தம் செய்கிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க. நீ செய்ய மலைய, நீ அம்மன் குத்திர, நீ மோ அப்படின்னு, அவ்வளவுதான். இவங்க பாட மட்டும் ஆரம்பிச்சாங்க, துதி செய்ய ஆரம்பிச்சாங்க. 3 பேரும் ஒருவருக்குள்ள ஒருவர் மாற்றி வெற்றுண்டு விழுந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒன்று கற்றுத்தரேன். இந்த மாதத்துல சரியா உபவாசித்து ஆவியில இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமா பதிவிருந்து வைக்கப்படுகிற எந்த பிசாசின் வல்லமைகள், போராட்டங்கள், செய்வினை, மாந்திரிகம், எந்த வல்லமையா இருக்கட்டும், அவனுக்குள்ளே கத்தர் வெட்டுண்டு மடியிட உன் கண்ணை பார்க்க செய்வார். உன் கண்ணார அதை பார்ப்பேன். ஏன்னா கத்தர் யுத்தங்களை பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய யுத்தங்களை பார்த்துக் கொள்கிறவர். யெகோவா ஈரே. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வேகமா வாசிங்க. அவ்விடத்திலே சேர்த்தபோது 45 வாசிங்க. 40 45. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளை என்று ஜெபம். 5வது, நம்முடைய பாடுகளை கர்த்தர் பார்த்துக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உட்படுத்த போற பாடுகளை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீங்க இந்த பாடுகளை சகிக்கணும், இந்த நிந்தைகளை சகிக்கணும், இந்த போராட்டங்களை சகிக்கணும். அவர் மேல் இந்த தீர்க்க தரிசனம் அதுவாக இருந்தது. லூக்கா 23:34 வாசிக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கு. அப்ப இவர் பரம்போட பாடுகள் தெரிஞ்சு பிதா பார்த்து கொண்டிருக்கிறாரு. பார்த்து கொண்டிருக்கிற பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இவ்வளவு பாடுகள் பட்டுக்கிறேன், இவங்களை மன்னிச்சிருக்காண்டுவே. நான் படுற பாடுகள் யாருமே பார்க்கலனாலும் யெகோவா ஈரேவாகிய நம்முடைய தேவன் பாடுகளுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பாடுகள் போராட்டங்களுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமா உண்மை, நம்ம பாடுகளுக்குள்ள தான் நிற்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பாடுகளுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருந்திருக்கிறோம். ஆனா தேவன் நம்ம கண்ணோக்கமாக இருந்திருக்கிறார். நம்ம பாடுகளுக்குள்ள, நிந்தைக்குள்ள, அவமானக்குள்ள இருந்தாங்க, கர்த்தர் பார்த்துக்கலாம். அதனால சொல்லப்படுது, கெத்செமனே தோட்டத்துல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஏன்னா யார் பார்த்திருக்கிறார்னா பிதாவரை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு இருக்கிற போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், காரி உமிழ்கிறது, நம்மை அடிக்கிறது, எந்த மனிதனும் பார்க்காவிட்டாலும் நம் தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். ஏன்னா பிதா பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம பாடுபடுறத, நம்ம அவமானப்படுறத, நம்ம நிந்தப்படுறத, நம்ம துக்கிக்கிறத, நம்ம மற்றவர்கள் பரியாசம் பண்ணி நிந்தையா இருக்கிறத யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, நம்முடைய தேவன் யெகோவா ஈரே இந்த மாதத்துல பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாரு, போராட்டங்களுக்குள்ள உட்படுத்தப்பட்டாரு. ஆனா வசனம் சொல்றது பாருங்க, லூக்கா 24:26 வாசிக்கும் போது, லூக்கா 24:26 வாசிங்க. 24 பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த பாடுகள் ஒரு மனிதனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. 24ஆம் அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. கிறிஸ்து பாடுகளினாலே மகிமையில உயர்த்தப்பட்டார். நாம படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் பார்க்காம எங்கேயும் போயிடல. இந்த பாடுகள் நமக்கு மகிமையை கொண்டு வரும். இந்த பாடுகள் உபத்திரவத்தின் வழியை உட்பிரவேசிக்கும் போது மகிமையை கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நமக்கு இக்காலத்தில் இருக்கிற போராட்டங்கள், இப்போது நாம சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு அவரோடு கூட ஆளுகை உண்டு. இந்த பூமியில கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களுக்கு, கர்த்தருக்காக நிந்த அவமானங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, ஒருவேளை கர்த்தருக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லும்போது உலகம் நம்ம பரியாசம் பண்ணலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை குற்றப்படுத்தலாம், போராடலாம். ஆனா கர்த்தருக்காக நிற்கிற பாருங்க, கர்த்தருக்காக எழுமணும் நினைக்கிறவங்க ஒவ்வொருவரும் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொண்டு மகிமையில் அவர்களை கொண்டு போய் நிறுத்துவார். பரலோக மகிமையும் அவர்களுக்கு உண்டு, பூலோகத்தில் கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவார். ஏன் இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்திலும் மேல உயர்த்தினார்னா, பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் எப்போது என்ன பண்றது இல்ல, அற்பமா பார்க்கறது இல்லை. அவன் உபத்திரவத்துல கர்த்தர் அப்படியே கவனிக்கிறார். அவன் பாடுகளை கவனிக்கிறார். இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள் பிதாவுக்கு எதிரே பிதா கவனிக்கிறார். அதனால கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். ஆனா அந்த பாடுகள் மூலமா தான் அவருக்கு மகிமை வச்சிருக்கிறார். அதனாலதான் சவுல பவுலா மாத்தமா சொல்றாரு, நீ எவ்வளவா எனக்காக பாடுகளை பட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனால் நித்திய கன மகிமை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாடுகளை நம்ம அமிழ்ந்து போட்டு ஒருபோதும் விட மாட்டார். இயேசு கிறிஸ்து நினைச்சாங்க மரிச்சு போயிடுவாரு, பாடுகள் உட்பட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. என்ன தெரியுமா நடந்தது? 3ஆம் நாள் எந்த வாக்குத்தத்தங்கள் சொன்னாரோ அதே வாக்குத்தத்தத்தின்படி மறுபடியும் உயர்த்தப்பட்டார். இந்த பாடுகள் நமக்கு மகிமையான ஒரு ஸ்தானத்தை கொண்டு வரும். இந்த பாடுகள் கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு மகிமையான சிங்காசனங்களை நமக்கு கொண்டு வரும், மகிமையான உயர்வுகளை நமக்கு கொண்டு வரும். காரணம், இந்த பாடுகளை நாம மனுஷங்க பார்வையில் இல்ல, கர்த்தருடைய பார்வையில் இந்த பாடுகளை சகிக்கிறோம். கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது. யெகோவா ஈரே நம்மை பார்த்துக் கொள்கிற தேவன். இந்த பாடுகளை அற்பமான ஆரம்பத்தை முடிவை மகிமையா மாற்ற, மகிமையான ஸ்தானத்தை கொண்டு போக நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். சோதனையில விசுவாசமா இருக்கிறவர்களை யெகோவா ஈரே பார்த்துக் கொள்கிறார். இந்த போராட்டமான சூழ்நிலையில விசுவாச பரீட்சையில் இருக்கிற ஒவ்வொருடைய போராட்டங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வதாக இருக்கிறார். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவருடைய சமூகத்தில் தேவன் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். யுத்தங்களை பண்ணுவதற்கு நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவராக, ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு உபவாசத்தோடு ஆவியிலே ஜபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் தான். பாடுகளா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், சோதனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாம் சரியான விதத்தில் கர்த்தருக்குள்ளே நாம் அர்ப்பணிக்கும் போது ஆகாரை போல ஒருவேளை மன கிளேசத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இதை அனைத்து இந்த 8ஆம் வாக்கியத்தில் சொல்றாரு, யெகோவா ஈரே நான் பார்த்துக் கொள்வேன். விசுவாசத்தோடு, பொறுமையோடு, உண்மையோடு, உபவாசத்தோடு, ஜபத்தோடு, அழுகையோடு, பாடுகளை கிறிஸ்துவுக்குள் சகிக்கிற மனதோடு நம்ம இப்படி நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் நிச்சயமாக யெகோவா ஈரேவாக நமக்கு முன்பாக கடந்து செல்வார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அது ஆம்பிளிஃபைடு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, யெகோவா ஈரே பார்த்துக் கொள்கிற அனுபவம் அதில் மறைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த விசுவாசம். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருப்பேன். நான் மரித்து போனாலும், இந்த எலும்பு கூட மரித்து போனாலும் என்னை உயிரோடு எழுப்பக்கூட தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்துக் கொள்வார். இதே காரியத்தை யோபு சொன்னான், இறுதி நாளிலே மண்ணுக்குள்ள போனாலும் என் மண்ணுக்குள்ள என்னை ஒன்றும் மறிக்க முடியாது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களை என் சொந்த கண்கள் காணும், கர்த்தர் என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் நம்ம எபிரேயர் 11:17 வாசிக்கிறோம், 18 வாசிக்கிறோம். அந்த ஆபிரகாம் சொல்றான், மரித்து போன ஈசாக்கை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார். மரித்து போய் கிடக்கிற வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை, போராட்டத்தில் இருக்கிற வாழ்க்கை, நம்ம சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த 8ஆம் வாக்கிய துவக்கத்தில் முதல் ஆராதனை தேவன் சொல்றார், யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்கிற தேவன். முழங்கால் பட்ட தேவ சமூகத்தில் ஆண்டவரே காரியங்களெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் சோதனைகள், என் பாடுகள், என் உபத்திரவங்கள், என் விசுவாச பரீட்சைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணிகள், என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் நீ பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீ பார்த்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, கொஞ்சம் வாய் திறந்து போராடுங்க.